ஊர் புதுசா? ம். இருக்கிற எல்லாத்தையும் போட்டுட்டா இவன் ரொம்ப பேசுகிறான்னு பார்க்குறியா? இப்படி உட்கார். என் பேர் ரங்கராஜ். என்னை எல்லாரும் ரங்கான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ஊரில் 100 ஏக்கர் இடம் இருந்துச்சு. இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு 3 பசங்க. எனக்கு பொஞ்சாதியும் இல்லை. அதில் ஒருத்தன் இதே சென்னையில் தான் இருக்கான். ஒரு நாள் ஊர்லேருந்து எல்லாரும் கிளம்பி சென்னையில் என் பையனை பார்க்க வந்தோம். அப்போது என் பேரன் பேத்தி எல்லாரோடையும் சந்தோஷமாக கடலில் குளிச்சுட்டு ஆசதியாக படுத்து கிடந்தேன். கண்ணு முழிச்சு பார்த்தப்போ யாரையும் காணோம். என் பையன் வீடு இந்த சென்னையில் தான் இருக்குன்னு தெரியும், ஆனால் எந்த ஏரியா எங்கன்னு தெரியல. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. கேவலம் இந்த சொத்துக்காக நம்ம ரத்த சொந்தமே நம்மளை கைவிட்டாலும் நாம் கற்றுக்கிட்ட கைத்தொழில் நம்மளை கைவிடாது. சின்ன வயசாக இருக்கும்போது டோலுக்கு வாசிக்கிறது எனக்கு பொழுதுபோக்கு. அப்போ கற்றுக்கிட்டது இப்போ சோறு போடுது. ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது தம்பி. மணி என்ன ஆகுது? 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நான் படுக்கிற இடத்துல இன்னொருத்தன் வந்து என் இடத்த பிடிச்சிப்பான். இந்த உலகத்தில் 2 பேர் தான் தம்பி இருக்கான். ஒருத்தன் திறமை உள்ளவன், இன்னொருத்தன் திறமை இல்லாதவன். தான் திறமை தெரிஞ்சவன் பழிச்சிப்பான், தான் திறமை தெரியாதவன் தவிப்பான். இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு பார்க்குறியா? தெரியல.